நிறைய பேர் எனக்கு பேஷன் இருக்கு ஆனா கரியர் மூவே ஆகலைன்னு சொல்றாங்க. ரியாலிட்டி என்னன்னா, பேஷன் மட்டும் ஒரு கரியர் பில்ட் பண்ண முடியாது. பேஷன் அப்படிங்கிறது ஒரு இமோஷன். கரியருக்கு தேவையான அடுத்த லெவல் என்ன அப்படின்னா, ஸ்ட்ரக்சர்ட் ஸ்கில் growth. முதல் விஷயம் ஸ்கில் ஸ்டாக்கிங். ஒரு சிங்கிள் டேலண்ட் மேல டிபெண்ட் பண்ணினா growth லிமிட் ஆயிடும். ஆனா மல்டிபிள் காம்ப்ளிமெண்டரி ஸ்கில்ஸ் வச்சிருந்து அதை கம்பைன் பண்ணீங்கன்னா மார்க்கெட்ல வேல்யூ மல்டிப்ளை ஆகும். கம்யூனிகேஷன் பிளஸ் டொமைன் நாலேஜ் பிளஸ் ப்ராப்ளம் சால்விங், இந்த காம்பினேஷன் தான் டிஃபரன்சியேஷனை கிரியேட்டும் பண்ணும். ரெண்டாவது விஷயம் நியூரல் growth, அதாவது நியூரோபிளாஸ்டிசிட்டி. பிரெயின் ஸ்டாட்டிக் இல்லை, ரெப்படிஷன், ஃபோக்கஸ்ட் லேர்னிங், இன்டென்ஷனல் ப்ராக்டிஸ், இந்த மூணும் சேர்ந்த போது நியூரல் பாத்வே ஸ்ட்ராங் ஆகும். இனிஷியல் ஸ்ட்ரகிள் நார்மல் தான். பிரெயினுக்கு புது பேட்டர்ன் கிரியேட் பண்ண டைம் எடுக்கும். நிறைய பீப்புள் ஏர்லி ஸ்டேஜஸ்ல டிஸ்கம்ஃபர்ட்டா ஃபெயிலியர்னு இன்டர்பிரேட் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலி அது growth சிக்னல். மூணாவது விஷயம் டெலிபரேட் ப்ராக்டிஸ். பிஸியா இருக்கிறது growth இல்லை, இன்டென்ஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் தான் growth. ஃபீட்பேக் எடுத்து ரிஃபைன் பண்றது, வீக் ஏரியாஸை ஐடென்டிஃபை பண்றது, இதுதான் மாஸ்டரி பாத். உங்ககிட்ட இந்த கொஸ்டின் கேளுங்க, நான் ப்ராக்டிஸ் பண்றேனா இல்ல ஏதாவது ஒரு விஷயத்த ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கேனா அப்படின்னு. அன்புடன் பவித்ரா.